Hi guys, a very good evening. A very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றத ரிப்பீட்டடாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே வராங்க. அதுலேயுமே குரூப் டூ ஏலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புக்கில் இருக்கிற கேள்வி வார்த்தை மாறாமல் நம்ம கேட்டுட்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வாக்கியம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸு. ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? a group of words என்ன சொல்லலாம்? நம்ம சென்டென்ஸ்னு சொல்லலாம். a group of words, வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? சென்டென்ஸ்னு சொல்லலாம். மேம், அப்போ எனக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா am and it are இப்படின்ற வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும். அப்போது இது ஒரு சென்டென்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. வார்த்தைகளை நம்ம இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வாக்கியமாகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? சென்டென்ஸ் சொல்லுவோம். ஆனால் அது என்ன பண்ணும்? எதுனா ஒரு மீனிங்கை ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? அது என்னது? மீனிங்கை ப்ரொவைட் பண்ணும். எதுனா ஒரு அர்த்தமுள்ள வாக்கியத்தை கனெக்ட் பண்ணுற அர்த்தமுள்ள வாக்கியம்னு சொல்ல முடியாது. அதாவது அர்த்தமுள்ள வார்த்தைகளை ஒன்று போட்டிங்கன்னா அது அந்த வார்த்தைகள்லாம் ஒன்று போடுறதுனால நமக்கு ஒரு அர்த்தம் புரியுது, எதனா ஒரு விஷயம் புரிய வருது அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? நம்ம சென்டென்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? சென்டென்ஸில் யூஸ்வலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. இது பேர் என்னென்ன வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. சப்ஜெக்டை நம்ம எப்பயுமே எப்படி குறிப்பிடுவோம்? எஸ்ன்ற சிம்பிளை வச்சு குறிப்பிடுவோம். அடுத்து வேர்ப்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் went to schoolன்னு சொல்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல ராமுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட். வென்ட்ன்றது என்னது? வேர்ப். ஸ்கூல்ன்றது என்னது? நம்மளுடைய ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஓகே. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப்ன்ற ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். வேர்ப்ன்றது ஒரு செயலை குறிக்கும். கரெக்டாக? ஆப்ஜெக்ட்ன்றது அந்த வேர்ப்ன்ற ஆக்ஷன் யார் மேலே பண்ணுறோமோ அவங்கள தான் என்னது? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வேர்ப்ன்றது எதை குறிக்கும்? ஒரு ஆக்ஷனை குறிக்கும். அடுத்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா அர்த்தம் அந்த வேர்ப் யார் மேலே பண்ணுறோமோ அவங்கள ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்ஜெக்ட் ரெண்டாக பிரியும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று, டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று. என்னென்னு பார்க்கலாம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஐஓன்னு சொல்லுவோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா டிஓன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டுக்கு சின்றதை சொல்லுவோம். அட்ஜங்க்ட்னா ஏன்றதை சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? பார்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து சப்ஜெக்ட் எஸ்ன்னு சொல்கிறோமா? ஓகேப்பா. ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு கிவ் த சப்ஜெக்ட் ஆஸ் த கொஷின் ஹூ. சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட்ன்ற ஒரு பதில் வந்துடும். சரிங்களா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் அண்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வேர்ப். ஸோ யூஸ்வலாக வேர்புக்கு முன்னாடி தான் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அது சப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம்னா ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன்ன்றது சப்ஜெக்டாக இருக்கலாம். நவுன்ன்றது பெயர் சொல்னு சொல்லுவோம். ப்ரொனவுன்ன்றது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அதை ப்ரொனவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான்சி டான்ஸ்டு வெல். நான்சி நல்லா டான்ஸ் ஆடினாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சென்டென்ஸில் ஹூன்ற ஒரு கேள்வி கேட்கலாம். யார் நல்லா டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு கேட்கும்போது நான்சி நல்லா டான்ஸ் ஆடினாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோமா? யார் நல்லா டான்ஸ் ஆடினாங்கன்னு கேட்கும்போது என்னது? நான்சி. யாருன்ற கேள்விக்கு பதில் சொன்னாலே என்னது? அதை நம்ம இதுன்னு சொல்லாமா? வேர்ப்னு சொல்லாமா? ஓகேங்களா? டன். அப்போது நான்சின்றது தான் என்னது? வேர்ப் இல்லை, சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் இல்லை. அப்போ நான்சின்றது தான் என்னது? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த சில்ட்ரன் broke the glass. த சைல்டு broke the glass. ஸோ குழந்தை என்ன பண்ணிடுச்சான்? கிளாஸை உடைச்சுதான். ஸோ யார் கிளாஸை உடைச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு என்னது? குழந்தை தான் உடைச்சது அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ த சைல்டுன்றது தான் என்னது? நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா verb. verbனா என்னது? செயலை குறிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? verbனு சொல்லுவோம். ஓகேங்களா? Okay, a verb shows an action or activity or work done by the subject. Subject பண்ணக்கூடிய அந்த செயலை தான் என்ன சொல்றோம்? நம்ம verbனு சொல்றோம். It also tells the status. Subject உடைய நிலையை குறிக்கிறதும் என்னது? நம்ம verbனு தான் சொல்லுவோம். To get the verb as asked, what does the object do? Sorry, subject do. Subject என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா verb உடைய ஆன்சர் வந்துடும். எது verbன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. For example, James wrote a letter. So இதில் எது verbனு தெரியலன்னு வைங்களா? ஜேம்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேளுங்க. ஜேம்ஸ் என்ன பண்ணாங்க? ஒரு லெட்டரை எழுதுனாங்களா? அப்போ எழுதுறது தான் என்னது? verb. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ சப்ஜெக்ட் ஜேம்ஸ்ன்றது நமக்கு சப்ஜெக்ட் தெரியும். சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க? எழுதுனாங்க. அப்போ இதுதான் என்னது? நம்ம verbனு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து he is a doctor. அவன் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்னது? நிலையை குறிக்குது. அவன் என்ன நிலையில் இருக்கான்? அவன் டாக்டர்ன்ற ஒரு பொசிஷனில் இருக்கான். அப்போ இஸ்ன்றதை என்ன சொல்லுவோம்? நம்ம verbனு சொல்லுவோம். சரிங்களா? இஸ்ன்றதை என்னது? verbனு சொல்லுவோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா the baby is crying. கீழே இருக்கிறது மேபி தெரியாமல் இருக்கலாம், இங்கே எழுதி போடுறேன். the baby is crying. சரிங்களா? ஸோ பேபின்றது என்னது? நமக்கு சப்ஜெக்ட்ன்றது தெரியும். சரிங்களா? சப்ஜெக்ட். குழந்தை என்னப்பா பண்ணுது? குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லும் போது இஸ் கிரையிங்னு சேர்த்து தான் என்ன சொல்லுவோம்? நம்ம verbனு சொல்லுவோம். இஸ் மட்டும் verbனு சொல்ல மாட்டோம், கிரையிங்ன்றதும் verb சொல்ல மாட்டோம். இஸ் கிரையிங்ன்றது சேர்ந்து தான் நம்ம என்னது? verbன்றதை சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ verbனா என்னன்றது ஐடியா கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ் த கொஷின் வாட், என்ன அல்லது யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது? நமக்கு ஆப்ஜெக்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். யார் ஆப்ஜெக்ட்ன்றது தெரிஞ்சிடும். என்ன அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ், உயிரில்லா பொருட்களுக்கு. யாருன்னு கேட்கும் போது அது என்னது? ஒரு மனுஷங்களை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. he bought a pen. அவர் என்னப்பா வாங்கினாரு? ஹீனா அவன் அர்த்தம். அவன் என்ன வாங்கினா? ஒரு பெண்ணை வாங்கினான். அப்போ என்னன்னு கேட்கும் போது என்னது? நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட் கிடைக்குதா? I saw him. நீ யாரப்பா பார்த்த? நான் அவனை பார்த்தேன். நீ யாரை பார்த்த? அவனை பார்த்த. அப்போ யாருன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது? நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைச்சிடுது. சரிங்களா? ஓகே, டன். அடுத்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன, வாட் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுச்சுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ லைக் அனிமல்ஸ். யூ லைக் வாட் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும்? அனிமல்ஸ் பிடிக்கும். ஸோ என்னன்ற கேள்விக்கு பதில் சொல்லுச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஷீ ஏட் அ பர்கர். அவங்க என்ன சாப்பிட்டாங்க? ஒரு பர்கர் சாப்பிட்டாங்க. அப்போ இது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன சொல்லலாம்னா யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுச்சுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஐ கேவ் ரோசி அ பென். என்ன, யாருக்கு கொடுத்தீங்க? யாருக்கு என்ன பண்ணீங்க? நீ யாருக்கு கொடுத்த? நான் வந்து ரோசிக்கு கொடுத்தேன் அப்படின்னா யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? அப்போ அதுதான் என்னது? நமக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துடுது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட்ன்றதை குறிக்கும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா சரிங்களா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? நமக்கு யாருன்றது குறிக்கும். அப்போ பென்னு சொல்லும் போது என்னது? இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு நிமிஷம். ஓகே, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? ஐ ஓன்னு இருக்கணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? டி ஓன்னு இருக்கணும். ஸோ என்னன்றது சொல்லும் போது உயிரில்லா பொருட்களுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம், உயிரில்லா பொருட்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஐன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது verb. சரிங்களா? ஷீ கிஃப்டட் மீ a ticket. அப்போ ஷீன்றது சப்ஜெக்ட் சொல்லலாம், கிஃப்டட்ன்றது verb சொல்லலாம், மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லலாம், டிக்கெட்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். கரெக்டா? புரியுதாப்பா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்டுக்கும் அட்ஜங்க்ட்டுக்கும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பார்க்கலாம். The words required to complete the meaning of a sentence. அதாவது அந்த சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கே இழந்துடும்.
ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸ்ல காம்ப்ளிமெண்ட்டை தூக்கிட்டோம்னா அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாவே இருக்காது, தப்பான ஒரு சென்டென்ஸா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ he is a dentist அப்படின்னு சொல்றேன், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல டென்டிஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா am அல்லது இஸ் அல்லது ஆரை ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா யூஸ்வலாக காம்ப்ளிமெண்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் வரும். யூஸ்வலாக காம்ப்ளிமெண்ட் வந்து ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர்ன்றதை ஃபாலோ பண்ணி தான் வரும். ஹீ இஸ் அ டென்டிஸ்ட் அப்படி சொல்லும் போது சொல்லலாம். ஆக்குபேஷனை சொல்லும் போது ஐ எம் அன் இன்ஜினியர், ஷீ இஸ் அ டீச்சர், அந்த மாதிரிலாம் சொல்லும் போது இன்ஜினியர், டீச்சர், டென்டிஸ்ட் எல்லாமே என்னது? காம்ப்ளிமெண்ட் தான் அர்த்தம். இட் க்ரூ டார்க், இருட்டாவே மாறிடுச்சு, இருட்டாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது ஓகேங்களா? சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவை குறிக்கும் போது என்னது? நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவ்ன்றது வேற, அட்ஜென்ட்ன்றது வேற, சரிங்களா? ஓகே, இதையும் என்ன சொல்லலாம்? நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா he painted the car blue. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். இதை தான் எக்ஸாமில் போன குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னில் எது வந்தாலுமே அங்கே ஹீன்றது சப்ஜெக்டு, பெயிண்டட்ன்றது வேர்பு, த கார்ன்றது ஆப்ஜெக்ட், ப்ளூன்றது காம்ப்ளிமெண்ட். ஸோ எஸ்விஓசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்விஓசி எப்போனா இந்த ஒரு பேட்டர்னில் வந்துச்சுன்னா ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூன்னு இருக்கா, இந்த பெயிண்ட் இந்த 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 பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்விஓசின்றது இதில் தான் வரும். இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, சரிங்களா? பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜங்க்ட். அட்ஜங்க்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு சென்டென்ஸில் இல்லைனாலுமே இதை வந்து ஒரு அட்ஜென்ட் ஒரு வார்த்தையை, அதாவது எதை அட்ஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து சென்டென்ஸ்லேருந்து தூக்கிட்டாலுமே சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது என்ன மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா எங்க, எப்படி, எப்போ, எதுக்கு, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுச்சுன்னா அது என்னது? அட்ஜென்ட்னு சொல்லுவோம். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர் இன் ட்ரிச்சி அப்படின்ற மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்டா, இஸ்ன்றது verb, அ டாக்டர்ன்றது காம்ப்ளிமெண்டா. ஓகே, இப்போ இன் ட்ரிச்சின்னு போடலைன்னா சென்டென்ஸ் தப்பா இருக்குமா? மை ஃபாதர் இஸ் அ டாக்டர் கரெக்டாக தானே இருக்கு. டாக்டர்னு இன் ட்ரிச்சின்னு போடலனாலும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போது எங்கே டாக்டராக இருக்காரு? வேர், எங்கே டாக்டராக இருக்காரு? ட்ரிச்சியில் டாக்டர் இருக்கு. அப்போ ட்ரிச்சி இன் ட்ரிச்சி சொல்லும் போது என்ன ஆகிடும்? இது என்ன பண்ணலாம்? நம்ம அட்ஜங்க்ட்னு சொல்லலாம். ஸோ எஸ்விசிஏ தான் என்னது? இந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகே, ஸோ வேர்னா ஹியர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை, அட் த ஹோம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஹவுனா பை பஸ், பஸ் அல்லது சைக்கிளில், எப்படி எப்படி அதாவது எஃபர்ட்ஸ் மூலியமாக, எஃபர்ட்ஸ் போடுறது மூலியமாக, கலக்கிறது மூலியமாக, கஷ்டப்படுறது மூலியமாக அப்படின்னு சொல்லலாம். டைம் எப்போ அப்படின்றது இப்போ, அப்புறமா, 2 வருஷம் கழிச்சு, சின்ன வயசில், காலையில் அப்படின்னு சொல்லும் போது வென்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா கோல்டுனால, இது ஃப்ளட்டு வந்ததுனால, ஃபோர்ஸ் பண்ணதுனால, கேர்ஃபுல்லாக பண்ணதுனால, அந்த மாதிரி எதுனால அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது சென்டென்ஸ் இது அட்ஜங்க்ட்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சைல்டு லாவ்ஸ், சைல்டுன்றது சப்ஜெக்ட், லாவ்ஸ்ன்றது வேர்ப், ஷீன்றது சப்ஜெக்ட், லெஃப்ட்ன்றது வேர்ப், ஓகேங்களா? அடுத்து பாருங்க சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஐ பிளே ஹாக்கி, சீதா ஆர்டர்ட் அ பேக், ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லலாம்? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் சொல்லலாம். சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட். ஹீ இஸ் ஸ்மார்ட், மை ஃபாதர் இஸ் டால், ஓகேங்களா? ஸோ ஆம் இஸ் ஆரை ஃபாலோ பண்ணி வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் வி நேம்ட், எஸ்விஓசி ஞாபகம் வச்சுக்கோங்க. வி நேம்ட் த பாய் ஜான். ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ, ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதே பேட்டர்னில் வந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம், ஓகேங்களா? சரி, அடுத்து எஸ்வி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். மை ஃபாதர் presented indirect object, direct object,
me a watch. எனக்கு present பண்ண. நான்றது human இல்லையா? அப்போ indirect object, non-human direct object. She bought her son, சரிங்களா? Her son a bike, direct object. Direct object, indirect object. She gave money to the poor. She gave money. So, என்ன சொல்லலாம்? Direct object சொல்லலாம். To the poor. The poor na ஏழை மக்களுக்குன்னு அர்த்தம். அப்போ indirect object. I bought a car, direct object, for my mother. என்னுடைய அம்மாக்காக வாங்கி கொடுக்குறேன்னா அது indirect object. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா questions கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தானே? ஓகேங்களா? The wall collapsed அப்படின்றாங்க. என்னாச்சு? வால் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ the wallன்றது சப்ஜெக்டா? கொலாப்ஸ்டுன்றது என்ன சொல்லலாம்? வேர்புன்னு சொல்லாமா? அப்போ ஆப்ஷன் ஏவா? முடிஞ்சுதா? ஈஸி தானப்பா. சென்டென்ஸ் பேட்டர்னை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டோமா? ஓகே. அடுத்து டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தேர் ஹோம்ஸ். ஓகேங்களா? வார் நடந்தப்போ சரிங்களா நிறைய மெனி பீப்புள்னா நிறைய பேர், லாஸ்ட்னா இழந்தாங்க. எதை இழந்தாங்க? அவர்களுடைய வீட்டை இழந்தாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ நடந்துச்சு? வார் அப்போ நடந்துச்சு. எப்போன்ற கேள்வி கேட்கும் போது அது அர்ஜென்ட்னு சொல்லுவோமா? அப்போ ASVOன்றது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் அ ட்ரிப் டு த ஜூ. ஐன்றது சப்ஜெக்டா? ப்ராமிஸ்டுன்றது verb. த சில்ட்ரன்ன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லாமா? ட்ரிப் டு த ஜூன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சி கரெக்ட் சொல்லாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இந்த சென்டென்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க நம்மளுடைய குரூப் 2ல. In 1998 Frank moved to London. அப்படியே ஒரு வார்த்தை மாறாம கேட்டிருந்தாங்க. Frankன்றது சப்ஜெக்டா? மூவ்டுன்றது verb. சரிங்களா? ஸோ in 1998ன்றது எப்போ அப்படின்ற கேள்விக்கு எங்க? டு லண்டன். எங்க போனாங்க? லண்டனுக்கு போனாங்க. அப்போ ASVA தான் இந்த சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ASVA தான் இந்த சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டென்ஸ் நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ 3 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ எல்லாம் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த 5th சென்டென்ஸ் மட்டும் எனக்கு ஹோம்ஒர்க்காக என்ன பண்ணுங்க, நம்மளுடைய கமெண்ட் செஷனில் போடுங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ போட வேண்டாம், லைவ்ல பார்த்துட்டு இருக்கும் போது போட வேண்டாம். கமெண்ட் செஷனில் என்ன பண்ணுங்க, இதை என்ன பண்ணுங்க, எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செஷனில் போடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்லாம் நீங்கள் நிறைய கவர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சரிங்களா, பேசிக் கான்செப்ட்லாம் நிறைய கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழேயே போகும்போது நமக்கு லிங்க் இருக்கும். சரிங்களா? மொபைல் ஆப்புக்கான லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வேணா நான் அதை கூட எடுத்து காமிக்கிறேன். சரி, ஓகே. கீழே லிங்க் இருக்கும், போய் பாருங்க. ஸோ அதில் போயிட்டு நம்மளுடைய ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மொபைல் ஆப்பில். அதில் போனீங்க அப்படின்னா நமக்கு TNPSC அப்படின்றத போங்க. ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து சாதனைக்கான பேட்ச்சு, விதை அப்படின்ற பேட்ச்சு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு சாதனை இருக்குது, விதை இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இனி தமிழில் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும், ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச்சு. ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில், 500 ரூபாய் கூட இல்லைங்க, ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல மோர் ஆஃபர்ஸ்ன்னு போங்க. சரிங்களா? போயிட்டு Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, 700 ரூபாய் சம்திங் சொல்கிறாங்க. சரிங்களா? பட் நான் சொல்கிற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகும். எவ்வளோ சொல்கிறாங்க, 749 சொல்கிறாங்க, 749 ரூபா சொல்கிறாங்க. இவ்வளோ கூட நீங்கள் இதுக்கு செலவு பண்ண வேண்டாங்க. Y350 100 மார்க்குக்கான ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? நம்மளுடைய குரூப் 2 எல்லாம் 100 மார்க்கை கவர் பண்ணக்கூடிய, 100 மார்க்குக்கு 95 மார்க்காச்சும் மினிமம் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு பேட்சுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், வெறும் 580 ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கிளாஸஸோட PDF எல்லாமே கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் இனி தமிழில் அப்படின்றது வெறும் குரூப் 2, குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து கவர் பண்ணப்படக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா?
ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது, மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கலந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கான டாபிக்ஸை மட்டும் இன்னொரு வாட்டி நீங்கள் அப்புறமா பொறுமையாக கூட அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் என்னது, நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. செஷன் ஏற்கனவே ஆரம்பித்து நம்ம போய்கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்கிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் இன்னும் நிறைய வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் நோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று போட்டுருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வாரம் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ. பபாய்.